ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிள். ஒரு கேரட், ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேன். அதில் பாசி பருப்பை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 கிராம் கிட்ட இருக்கும். இதை ஊற வச்சு இதை எடுத்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த ஊறின தண்ணியிலையே நம்ம அடித்தோனாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ தண்ணி எதுவுமே ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி நல்லா சுற்றி கலந்து விடுங்க. அப்போ அதுக்குள்ளே நல்லா காற்று போய் ஃபில் ஆகும்போது நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் நல்லா புசு புசுன்னு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக இப்போது இந்த நம்ம அடித்து வச்சுருக்க பாசிப்பருப்பு விழுது இருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதையும் ஒரு 10 கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் எப்பவுமே சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்து சுவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடைய பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம வடை போடுவோம் இல்லையா, தட்டுனா கையில் அப்படியே எல்லாமே சேர்ந்து நிற்கணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சோன்னா நல்லா இந்த மாதிரி வடை மாதிரி எடுக்க வருது. இப்போது நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை டக்குன்னு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேரட் பாசி பருப்பு வடை ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெளியிலேருந்து மொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசியோடு வர குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி நல்லா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ எப்பவுமே இதை பொரிக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். இப்போ சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா, செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.